மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் நேரடி கறிக்கோழி விற்பனை மையம் திறப்பு விழா நடைபெற்றது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் ஈசன் முருகசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கறிக்கோழி விற்பனை நேரடி மையம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் உற்பத்தி செய்யும் கோழிகளை பொதுமக்களிடம் நேரடியாக விற்பனை செய்யும் பொருட்கள் குறைந்த விலையில் தரமான உணவுப் பொருட்களை வழங்கும் நோக்கத்தில் தமிழகம் முழுவதும் இத்திட்டத்தை தொடங்க தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் முன்னெடுத்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக நம்பியூரில் இன்று திறப்பு விழா நடைபெற்றது. அவரை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஈசன் முருகசாமி பேசிய போது, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை புறக்கணிக்க வேண்டும். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசு விவசாயிகளுக்கு 83 வாக்குறுதிகளை கொடுத்துள்ளது. அதில் 10 கோரிக்கைகளை மட்டுமே நிறைவேற்றியுள்ளது. கறிக்கோழி விவசாயிகள் கூலி உயர்வு கேட்டு போராடிய போது பொய் வழக்கு போட்டு விவசாயிகளை சிறையில் அடைத்தனர். தற்போது கோபிசெட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நல்லசிவம் இதுவரை விவசாயிகளையும் பொதுமக்களையுமே தொழில் செய்யும் தொழிலாளர்களையும் சந்தித்திருப்பாரா? கீழ்பவானி வாய்க்காலில் கான்கிரீட் தளம் அமைக்கப்படாது என வாக்குறுதி கொடுத்து திமுக அரசு அதன் பின்புதான் கான்கிரீட் தளம் அமைக்க விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து போராடிய போது அவர்கள் மீது வழக்கு போட சொன்னவர்தான் இந்த நல்லசிவம் என கூறினார். நிகழ்ச்சியில் மாநில சட்ட விழிப்புணர்வு அணி செயலாளர் ரா சதீஷ்குமார், இயற்கை விவசாயிகள் அணி மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐந்தினை வேலுசாமி மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள், கறிக்கோழி பண்ணை அணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நன்றி. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் தொழிலாளர்களும் பொதுமக்களும் என அனைவருமே திமுகவை புறக்கணிக்க வேண்டும், திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்கிற பரப்புரையை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். திமுக 2021 தேர்தல் அறிக்கையில விவசாயிகளுக்கு 83 வாக்குறுதிகளை கொடுத்துட்டு வெறும் 10 மட்டும் நிறைவேற்றிட்டு 73 நிறைவேற்ற விவசாயிகளை ஏமாற்றியது இந்த திமுக. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஒரு சதுரடி நிலத்தை கூட எடுக்க மாட்டேன்னு சொல்லி விவசாயிகளுக்கு இது ஈரோடு மாவட்டத்தில் சத்தியம் பண்ணி கொடுத்து போட்டு 1,10,000 ஏக்கர் நிலத்தை எடுத்து கார்பரேட் கம்பெனிகளுக்கு சிப்காட்டுங்கிற பேர்ல கொடுத்தது இந்த ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு. 13 லட்சம் ஏக்கர் இனாம் நிலங்களை விவசாயிட்டு வந்து அபகரிச்சு ஜீரோ வேல்யூ பண்ணி அராஜகம் பண்ணிட்டு இருக்கு இந்த ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு. விவசாயிகள் போராடுனா குண்டர் சட்டம் போட்டது. இந்திய வரலாற்றிலேயே முதலாக விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டு விவசாயிகள் சிறையில் எடுத்தது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தான். கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் கூலி உயர்வு கேட்டு போராடிய போது பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைச்சிட்டு கார்பரேட் தேர்தல் நிதி வாங்கியதும் இந்த ஸ்டாலின் தலைமையிலான திமுக தான். இந்த திமுகவில் இங்க வேட்பாளராக போட்டியிடக்கூடிய நல்லசிவம் விவசாயிகளுக்கோ பொதுமக்களுக்கோ தான் 5 வருஷமா இருந்திருக்காங்க, ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறாங்க. விவசாயிகளை சந்திச்சிருப்பாரா, தொழிலாளிகிட்ட பேசியிருப்பாரா? எதையுமே பேசுனது கிடையாது. பவானி சாகர்ல வண்டல் மண் அள்ளும் போது விவசாயிட்டு லோடு 2000 ரூபாய் கமிஷன் கேட்டு தகராறு பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன விவசாயிகளும் எஃப்ஐஆர் போட சொன்னி வழக்கு போட சொன்னவர் இந்த நல்லசிவம். கீழ்பவானியில காங்கிரீட் போட வேண்டாம்னு சொல்லி விவசாயிகள் போராடி கொண்டிருக்கும் போது வாக்குறுதியும் கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்டுக்காம வழக்கு போட சொன்னவர் இதே நல்லசிவம். இவர் என்ன செஞ்சாருன்னு இந்த 5 வருஷமா இந்த பகுதியில் இருக்கிற டாஸ்மாக் ஒயின் ஷாப்ல வரும் 24 hours சரக்கு விற்கிற ஏற்பாட்டை கண்காணிக்கிறதுல கமிஷன் வாங்கல மாமூல் பிரிக்கிற வேலையை மட்டும்தான் செஞ்சவர். இந்த பகுதி மக்களுக்கான அடிப்படை தேவைகளை எதையுமே கண்டுக்காதவர். இவர் வேட்பாளராக வந்தாலும் கோபி தொகுதி முடிச்சது. திமுக மீண்டும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்வதற்கு வந்தனாலும் தமிழ்நாடு காலியாயிரும், பொதுமக்களை விவசாயிகள் வாழ முடியாது. எனவே அனைவரும் இணைந்து திமுகவை தோற்கடிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். தயவு செஞ்சு திமுக ஓட்டு போடுறாதீங்க. வேற எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. பூடி கட்டி நோட்டாவுக்கு கூட ஓட்டு போடுங்க. திமுகவுக்கு மட்டும் ஓட்டு போடுறாதீங்க.